விக்கல் ஒரு வேகஸ் நர்வுன்னு ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை பண்ணுது? லங்ஸில் சப்ளை பண்ணுது, ஸ்டமக்கில் சப்ளை பண்ணுது, இறப்பையில். மற்றபடி அந்த நர்வு வந்து பிரெயின்லேயும் ஸ்டிமுலேட் ஆகலாம். இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தாலும் விக்கல் வரலாம். சிலருக்கு வந்து ஒரு 3/4 சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன விக்கல் வரும். ஒரு ஸ்ட்ரெச் ஆகும்போது, ஸ்டமக்கு ஸ்ட்ரெச் ஆகும்போது சின்ன விக்கல் வந்து 2-3 தடவை வந்துட்டு அப்படி போயிடும். திரும்ப எங்கள் தாத்தாவுக்கு அந்த மோர் சாதம் சாப்பிடும் முன்னால் வரும் விக்கல் வரும். விக்கல் வருதுன்னா எங்கள் தாத்தா மோர் சாதம் சாப்பிட்டுருக்கான்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி அங்கே வரும் சத்தம் கேட்கும் விக்கல், அப்புறம் நின்றுடும், அவ்வளோதான். அது நார்மல் ஃபிசியலாஜிக்கல் விக்கல். அது ஹிக்கப்பாக வர்றது நார்மல். சிலருக்கு லங்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், நுரையீரல் ஏதாவது சளி உறைஞ்சிருந்தாலும் விக்கல் வரும். ஏன்னா அந்த வேகஸ் நர்வு ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கனால, அந்த நரம்பு வந்து அதில் இரிட்டேஷன் இருக்கனால விக்கல் வரும். அதே மாதிரி ஸ்டமக்கில் இருந்தாலும் வரும், நுரையீரல் இருந்தாலும் வரும். அதுக்கப்புறம் பிரெயினில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த யூரியா கிரியாட்டினின் உப்புச்சத்து கூடுனாலும் வரும். கிட்னியில் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு உப்புச்சத்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுனாலும் அது இன்ட்ராக்டபிள் ஹிக்கப்பு, நிற்காது, வந்துக்கிட்டே இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை, நாள் கணக்கில் வாரக்கணக்கில் வரும். அப்போ அதெல்லாம் கரெக்ட் பண்ணால் தான் இது சரியாகும். அந்த மாதிரி விக்கலும் இருக்குது. அதனால் விக்கலுங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ஸு. சாதாரணமான விக்கல் வந்து நமக்கு ஒரு சளி பிடிச்சா இருமல் வருதில்ல, அதே மாதிரி ஸ்டமக்லேயோ லங்ஸ்லேயோ ஏதாவது ஒரு சின்ன இரிட்டேஷன் இருந்தால் அந்த வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேட் ஆகும்போது, வேகஸ்ங்கிற ஒரு நரம்பு அது ஒரு இரிட்டேஷன் அதுக்கு வந்துன்னா விக்கல் வரும். நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் என்ன காரணத்தினால வருதுங்கிறத நீங்கள் மருத்துவத்தில் வைத்தியர் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார். உங்களுக்கு இருமல் இருக்கா, இல்லை வயிற்று அல்சர் எதுவும் உண்டுமா, விக்கல் வரும்போது கொமட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி அவங்க எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா சரி பண்ணிக்கலாம். சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லேயே நிறைய சரி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த யூரியா கிரியேட்டினின் கூடி வர்ற விக்கல் வந்து அது கொஞ்சம் கஷ்டமானது. சிலருக்கு ரொம்ப நாள்பட சில மாத்திரைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். நரம்பு டாக்டருடைய அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனோட அவங்களுடைய அட்வைஸ் படி நம்ம செய்யணும். இந்த வேக ஸ்டிமுலேட் ஆகாமல் அதை கொஞ்சம் அமைதிப்படுத்துறதுக்கான மாத்திரைகள் கொடுப்பாங்க, அதை சரி பண்ணிக்கலாம்.